இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லங்க, சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 25 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்சில நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 அல்லது 6 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, இதெல்லாமே ட்ரையா புடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடிகனமான வானலி இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் சிம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கலந்து சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இப்ப சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறேன். நீங்க வேணும்னா கடாயிலையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 டம்ளர் தண்ணி இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கோம். சிக்கனும் தண்ணி விடுங்க. சிக்கன் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். நீங்க கடாயில வைக்கிறதா இருந்தா சிம் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மூடி போட்டு, அதாவது க்ளோஸ் பண்ண வேண்டாம், சும்மா மேலால வச்சு ஒரு சிம்ல 5 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா சூப்பரா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன்ல இறங்கி ரெடி ஆயிருங்க கிரேவி. கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க.